ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நாள் நம்முடைய ஆண்டவரை துதிப்பதற்கு, அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு. அனுதின தியானத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நீங்க இருக்கிற இடத்தில் அனுபவிக்கும்படிக்கு ஜெபத்தோடு கூட தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். வாங்க நம்ம அனைவரும் சேர்ந்து தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து ஆரோக்கியமாய் பாதுகாக்கிறதுக்காக நன்றி. காலையில எழுந்தது முதல் எத்தனையோ கெட்ட செய்திகளை கேட்கிறோம். அநேகருடைய மரண செய்தியை குறித்து கேட்கிறோம். எத்தனையோ உபத்திரவங்களை குறித்து கேட்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அலட்சியமாக நாங்கள் இல்லாமல் வெறினாலும் லௌகீக கவலைகளினாலும் நாங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கு விழித்திருந்து செபிப்பதற்கு உம்முடைய அன்பை ஒவ்வொருவருக்கும் நாங்க பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேசங்களில், உலக நாடுகளில், உலகத்திலே, பிரபஞ்சத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்தால் எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் நஷ்டம் போகிறாங்க, நாசமடைந்து போகிறாங்க. நினைக்காத விதங்களில் உபத்திரவங்கள் பிறந்து கொண்டிருக்கு. இந்த கொஞ்ச நாள பாருங்க, எத்தனை மரணங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். வெள்ளங்களாலே மரணங்கள், யுத்தங்களாலே மரணங்கள், பஞ்சங்களாலே மரணங்கள், பலாத்காரங்கள், வன்மங்கள், பகைகள். ஏதோ ஒரு ஸ்திரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த சேஃப்டியும் இல்லாத நிலைமையில உலகம் இருக்கிறது. எப்பொழுது யாருக்கு என்ன நடக்குமோ தெரியாத நிலைமையில இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். நமக்குன்னா நமக்கு மட்டும் இல்லைங்க, அவரை நம்பின அனைவருக்கும் அவர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர். ஆனால் சிலரே அவரை தங்கள் இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்களா? இயேசு ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கிறீங்களா? பெரிய தேவனுங்க அவரு. வல்லமையுள்ளவர், அன்புள்ளவர், மன்னிக்கிறவர், தயை காண்பிக்கிறவர், தேவைகளை சந்திப்பவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்றவர். அவரை கொண்டிருக்கிறவங்க பாக்கியவான்கள். கிறிஸ்துவை கொண்டிருப்பதுன்னு சொன்னா அவருடைய கட்டளைகளின்படி நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகள் எவை என்று நீங்க கேட்டா, 10 கட்டளைகளின் சாராம்சத்தை நம்ம கவனித்தால் புரியுங்க. என்னை அன்றி உனக்கு இன்னொரு தேவன் இருக்கக்கூடாது. யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி நீ அதை தொழுது கொள்ளக்கூடாது. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. உனக்கு நீண்ட ஆயுள் இருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. உன்னுடைய பிறனை குறித்து பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உன்னுடைய பிறனுடைய எதையும் நீ இச்சியாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளையின் கருத்தை கொண்டுதான் இன்றைக்கு சட்டங்கள் இருக்குங்க. இன்றைக்கு கட்டளைகளை பின்பற்றுகிறவங்களை பார்க்க முடியல, பிரகடனம் பண்றவங்கள பார்க்க முடியுது. அதற்கு தனிப்பட்ட விதத்தில் கீழ்ப்படுகிறவங்களை நம்ம பார்க்க முடியலங்க. தானியேலின் புஸ்தகத்துல தானியேலின் வாழ்க்கையை பாருங்க. ஒரு முறை தானியேலுக்கு திருப்புங்க. தானியேலையும் மற்ற சில வாலிபரையும் அடிமைகளாக கொண்டு வந்து நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ராஜ்யத்தில் வைத்துக் கொண்டான். இஸ்ரவேலர்கள் பாபிலோன் அரசாலே பிடிக்கப்பட்ட போது அவர்களுக்குள்ள நல்ல திறமைசாலியான வாலிபர்களை பாருங்க. 3வது வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும், அழகானவர்களும், சகல ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். அவங்க இஸ்ரவேலருக்குள்ளே ஞானம் உள்ளவர்களை, அழகானவர்களை, எந்த குறையும் இல்லாதவர்களை, தாளந்து உடையவர்களுக்கு
கல்தேயரின் பாஷையை கற்றுக் கொடுத்து அந்த ராஜ்யத்திலே அவர்களுடைய தாளந்தையும் அவர்களுடைய சாமர்த்தியத்தையும் இந்த ராஜா தன்னுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறாரு. இன்றைக்குங்க பிசாசு கூட பாருங்க, அநேகர் சொல்லுவாங்க, தேவனுக்காக வாழ்கிற அநேகர் ராஜவம்சத்திலிருந்து வந்த மாதிரி இல்லையே, எஜுகேட்டடா இருக்க மாட்டாங்களே. ஏன் இல்லங்க, இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஏன் இல்ல? ராஜவம்சத்துல மட்டும் இல்ல, எல்லா வம்சங்கள், எல்லா ஜாதிகள், குலங்கள்ல இருந்து வந்தவங்க கூட இன்றைக்கு ஊழியத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் இல்ல. காரணம், அநேகர் தங்களுடைய அழகை, தங்களுடைய குரல் வளத்தை, தங்கள் பலத்தை, தங்கள் திறமைகளை உலகத்தில் பயன்படுத்துறாங்க, பணத்துக்காக பயன்படுத்துறாங்க. காரணம், சாத்தான் அவர்களை தன்வசப்படுத்திக் கொண்டு தன் கல்வியை கற்றுக் கொடுத்து தனக்காக பயன்படுத்துகிறான். எவ்வளவு கொடுமை! சில முறை நம்ம பிள்ளைகளில், தேவனுடைய பக்தி உள்ள வீடுகளில் பிறந்த பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு எல்லா விஷயத்திலும் திறமையுள்ளவங்களா இருந்தா அவர்களை கொண்டு சென்று சாத்தான் உலகத்தில் பயன்படுத்துவது என்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். எதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை? நாம நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் ஜாக்கிரதையா இல்ல. சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் என்கிற அலட்சிய பாவத்தோடு இருக்கிறோம். அவர்களே கற்றுக்கொள்ளுவார்கள் என்று ஒரு அலட்சியமாக இருக்கிறோம். அவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதில்ல, செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம்னு சில வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் ஹை ஸ்கூல், காலேஜ் லைஃப் வரும்போது அநேக பிள்ளைகள் கெட்டு போகிறாங்கன்னு, வயலன்ஸ், ஒரு என்ன சொல்லுவாங்க, உணர்ச்சிகளா நிறைந்தவங்களா இருக்கிறாங்கன்னு, வன்முறையில் பங்கு பெறுகிறவங்களா இருக்கிறாங்கன்னு, தீங்கு செய்கிறவங்களா மாறிவிடுகிறாங்கன்னு இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நம்ம தேவனுக்காக வளர்க்கும் போது, தேவனுடைய வசனத்தை சின்ன வயதிலிருந்து கற்றுக் கொடுத்து, சின்ன வயதிலே 10 கட்டளை கற்றுக் கொடுங்க, அவங்க வளரும் போது அதிலிருந்து விலகி போக மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இங்க தானியேலின் பெற்றோர் யாருன்னு நமக்கு சரியா கண்களுக்கு காணப்படல. ஆனா நிச்சயமாக அந்த நிலைக்கு தானியேல் வருவதற்கு, ஜெப வீரனா இருப்பதற்கு, தன்னுடைய சரீரத்தை தேவாலயமாக காத்துக் கொள்வதற்கு மூல காரணம் அவரை வளர்த்து ஆளாக்கின அவருடைய தாய் தகப்பன், பக்தியுள்ள பெற்றோருங்க. ஒரு வாலிபனுக்கு என்ன ஆசைகள் இருக்கும்? உணவின் மேல் ஆசை, பார்க்க அழகா இருக்க ஆசை, பெருமைகள் மேல ஆசை, புகழின் மேல ஆசை இருக்கும். ஆனா இங்கே தானியேலை கொண்டு வந்து, அவருடைய சில வாலிபரையும் கொண்டு வந்து ராஜா சாப்பிடுகிற போஜனம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ராஜகுமாரரை போல வளர்க்க வேண்டும் என்று விரும்பினால், ராஜாவின் போஜனத்தை சாப்பிட சொன்னால், தானியேல் இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ராஜா சாப்பிடுகிற திராட்சரசத்தையும் மாமிசத்தையும் நான் சாப்பிட்டு நான் தகாதவனாக மாட்டேன், தீட்டுப்பட்டவனாக ஆக மாட்டேன். என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்ற உணர்வு ஒரு வாலிப வயதிலே நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இங்கே சாப்பாடுனா யாருக்கு தான் பிடிக்காது? சாப்பாடு, அதுவும் ராஜபோஜனம்னா எப்படி இருக்கும் பாருங்க. பாருங்க, அப்படிப்பட்ட ராஜபோஜனம், ராஜாவோடு கூட சாப்பிடுகிற பாக்கியம் தானியேலுக்கு கிடைத்த போது, அது எவ்வளவு ருசியாக இருக்கட்டும், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கட்டும், எவ்வளவு அதிகமா, எவ்வளவு நல்லா இருக்கட்டும், ஆனா இந்த போஜனத்தை சாப்பிடுவதனால் என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். பாருங்க, லேவியராகமத்தில் வாசித்தால் இந்த மதுவை குறித்து, விக்கிரக சம்பந்தப்பட்ட மாமிசத்தை குறித்து எத்தனையோ விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. தானியேலுக்கு அந்த ஏவுதல் ஏன் வந்ததுன்னா, அவர் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர், தேவனுடைய மனதை அறிந்தவர், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர். தன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று உணர்ந்தவர். அந்நியரைப் போல நீங்கள் காம இச்சைகளால் அல்ல,
பரிசுத்தத்திலும் கனத்திலும் தன்னுடைய சரீரத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமோ அறிந்திருப்பதே தேவனுடைய சித்தம் என்ற வார்த்தை நாம வாசிக்கிறோம் பைபிள்ல. ஆனா தானியேல் அன்றைக்கு அந்த வார்த்தைக்கு, அப்படிப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார். எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடிந்தார். இன்றைக்கு ஒருமுறை யோசித்து பாருங்க, வாலிபர்கள் நீங்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தா, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் சோதனை ஒவ்வொருவருக்கும் வரும். உங்களுக்கு அன்னெசரி விஷயங்களில் அதுல நீங்க நுழையாம இருப்பதற்கு ஆசைப்படுகிறீங்களா, அல்லது லாபத்திற்காக விரும்புகிறீங்களா? எதற்கென்றாலும் அதற்கு அடிப்பணிற நிலைமையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு யாராவது ₹1,00,000 கொடுக்கறாங்கன்னு வைங்க, எதற்கு கொடுக்கறீங்கன்னு கேட்பீங்களா, அல்லது அமைதியா வாங்கி உள்ள வைப்பீங்களா? இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்க, ஆனா எனக்கு திரும்ப கொடுன்னு சிலர் சொல்லுவாங்க. கொடுக்கறது போல கொடுப்பாங்க, ஆனா என்னிடத்துல வாங்கி கொண்டான்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்க. கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுக்கு திரும்ப வட்டி போட்டு அதற்கு 2 மடங்கு 10 மடங்கு கொடுக்கும்படி பிடுங்கி விடுவாங்க. அதற்கு தான் வாங்குவதை விட கொடுப்பது நலம் என்றார். நம்ம வாங்க கற்றுக்கொள்ளக்கூடாது. கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீங்கள் கயத்தினால் கொல்லப்பட்டவர்களாகவே மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நம்ம ஒவ்வொரு முறையும் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய மனசாட்சி உயிரோட்டம் அடைகிறதுங்க. நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொள்கிறோம். நாம வசனம் என்னும் எல்லையை வைத்துக்கொண்டு நம்முடைய ஓட்டத்தை பார்த்தால், நான் ரொம்ப பக்தி உள்ளவன்னு நீ சொல்லிக் கொள்ளலாமானா, பக்தின்னா என்னன்னு வேதத்துல பார்க்கணும். நான் ஒரு பெரிய விசுவாசி என்று நினைக்கிறாய், ஆனா விசுவாசத்தின் நிலை என்னன்னு தெரியுமா? நான் ரொம்ப தியாகம் செய்கிறவன் நினைக்கிறேன், ஆனா தியாகம்னா என்னன்னு தெரியுமா? தியாகம் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து காண்பித்தார். அவருடைய தள்ளாத பாவத்துக்கு அவர் சிலுவையிலே வேதனைப்பட்டு மரித்தார். நாம ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கொள்ளணுங்க. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். என் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த விக்கிரக சம்பந்தப்பட்ட மாமிசத்தை சாப்பிட மாட்டேன். இந்த போதையை கொடுக்கும், புத்தியை இழக்க செய்யும் இந்த மதுபானத்தை நான் குடிக்க மாட்டேன் என்று கண்டிப்பா சொல்ல முடிந்ததுங்க. அவர் அப்படி ஒரு தீர்மானம் செய்ததினாலே அவரோடு இருக்கிற வாலிபர்களும் அப்படிப்பட்ட தீர்மானம் செய்ய முடிந்ததுங்க. இன்றைக்கு வாலிபர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் ஒண்ணு சொன்னா எல்லாருமே அதை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அது கெடுதல்னா எல்லாரும் கெடுதல் செய்வாங்க. அது நன்மையானால் எல்லாரும் நன்மை செய்வாங்கல்ல. உங்க காலேஜ்ல, உங்க ஹாஸ்டல்ல, உங்களுடைய ஊரிலே நீங்க ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்க சக மாணவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? உங்களால் அன்பை காட்ட முடிகிறதா? உங்களுடைய தேவனுடைய மகத்துவத்தை, பரிசுத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில காட்ட முடிகிறதா? பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர முடியாது. தானியேல் ஒரு தீர்மானம் செய்தாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாமலேயே நம்ம அநேக தீர்மானங்களை செய்து கொண்டிருப்போம். இது சாப்பிடலாமா, இது வேண்டாமா, இங்கே போகலாமா, இங்க போக கூடாதா, இதை வாங்கலாமா, வேண்டாமா, இது அவசியமா, இல்லையா? ஒவ்வொரு முறையும் நம் முடிவிலே தவறு இல்லாம இருக்கணும்னா, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன் என்று சொல்ல முடிந்தா, உன்னுடைய 2 எண்ணங்களுக்குள்ளே போராடுவதை விட உன்னுடைய எண்ணத்தை அவர் சமூகத்தில் வைத்து செபித்தால், அவருடைய பெர்ஃபெக்ட் வில், பரிசுத்தமான சித்தம், அல்லது இந்த 2 அல்ல இன்னொன்று உனக்காக வைத்திருக்கிறேன் என்று அவர் தெரியப்படுத்துவார். காலையில எழுந்ததிலிருந்து இரவு நீங்க தூங்கும் வரைக்கும் நீங்க செய்கிற முடிவுகள் எல்லாம் வசனத்துக்கு ஏற்றதா இருக்கா? உங்களுக்கு அது நல்லதாக இருக்கான்னு யோசித்து பாருங்க. மனஸ்தாபப்பட வழி இருக்கு. அப்பொழுதே நீங்க ஜெபித்தால் ஆண்டவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. தயவு செய்து கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் இதயத்தில் உடைய காரியத்தை செய்யுங்கப்பா. எங்களுடைய மனசாட்சி கண்டிக்கிற விஷயங்களுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பெரிய எண்ணங்களை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைவேற்றுங்க. இன்றைக்கு உடைய வசனத்துக்காக தங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களோடு நீங்க பேசுங்க. இதுவரைக்கும் நடத்தினீரப்பா. இனிமேலும் அப்பா, கேட்ட வசனத்தை எங்கள் இதயத்தில் வைத்துக்கொள்ள, வசனத்தை தியானித்து எங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு, அதே போல நாங்க தனியாக ஜெபித்து வசனத்தை எங்கள் இதயத்துல பொருத்திக் கொண்டு
தியானிக்கவும் ஜெபிக்கவும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த கீழே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமா தேவன் தம்முடைய காரியத்தை செய்வார். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் மறக்காம கலந்து கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கர்த்தாவுமை போ